ஓம் சாந்தி. ஜனவரி 20, 2026. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வது மறைமுகமான ஒன்றாகும். நினைவு நினைவை கொண்டு வருகிறது. நினைவில் நிலைத்திருக்காதவர்களை எவ்வாறு தந்தையால் நினைவு செய்ய முடியும்? கேள்வி. முழு கல்பத்திலும் வேறெந்த நேரத்திலும் ஒரு பொழுதும் கற்பிக்கப்படாத எந்த கல்வியை குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் கற்கின்றீர்கள்? பதில். உங்கள் ஷரீரத்திலிருந்து மரணித்து வாழ்ந்து ஒரு பிரேதம் ஆகுவதற்கான கல்வி இந்நேரத்தில் மாத்திரமே கற்பிக்கப்படுகிறது. ஏனெனில் இந்நேரத்தில் நீங்கள் கர்மாதீத் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு ஷரீரத்தில் இருக்கும் பொழுது செயல்களை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு ஷரீரத்தில் இல்லாத பொழுது மாத்திரமே உங்கள் மனம் அமைதி நிறைந்ததாக இருக்க முடியும். இதனாலேயே மனதை வெல்பவர்கள் உலகை வெல்கிறார்கள் என கூறப்படக்கூடாது. மாயையை வெல்பவர்களே உலகை வெல்பவர்கள் என்பதாகவே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஏனெனில் விவேகம் அற்றவர்களுக்கு மாத்திரமே கற்பிக்கப்படுவதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது அதி மேன்மையான கடவுளாகிய எல்லையற்ற தந்தை வரும்பொழுது யாருக்கு கற்பிப்பார்? அவர் நிச்சயமாக அதிக அளவு விவேகம் அற்றவர்களுக்கே கற்பிப்பார். விநாச நேரத்தில் அன்பற்ற புத்திகளை கொண்டவர்கள் என்பது பற்றி இதனாலேயே அவர்கள் பேசுகிறார்கள். எவ்வாறு புத்தி அன்பற்றதாகியது? அவர்கள் 8.4 மில்லியன் உயிரினங்களை பற்றி எழுதியுள்ளார்கள். தந்தை 8.4 மில்லியன் பிறவிகளை எடுக்கின்றார் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். பூனைகள் நாய்களில் உயிருள்ளவை அனைத்திலும் பரமாத்மா இருக்கின்றார் என அவர்கள் கூறுகிறார்கள். இக்கருத்து இரண்டாவதாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஒரு புதியவர் வரும்பொழுது அனைத்திற்கும் முதலில் எல்லைக்கு உட்பட்ட எல்லையற்ற தந்தையர்களின் அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர் எல்லையற்ற சிரேஷ்ட தந்தையும் இவர் எல்லைக்கு உட்பட்ட சிறிய தந்தையும் ஆவார். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை என்பது அர்த்தமாகும். ஒரு எல்லைக்கு உட்பட்ட தந்தை உயிருள்ளவர்களின் தந்தையாவார். அவர் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. அனைவராலும் இந்த ஞானத்தை ஒரே அளவிற்கு கிரகிக்க முடியாது. சிலர் 1% மாத்திரமே கிரகிக்கிறார்கள். சிலர் 95% கிரகிக்கிறார்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். சூரிய வம்சம் இருக்கும். அரசர்கள், அரசிகள், பிரஜைகள் இருக்கிறார்கள். இது உங்கள் புத்தியில் பிரவேசிக்கிறது. பிரஜைகளின் மத்தியில் சகலவிதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரஜைகள் என்றால் பிரஜைகள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இது ஒரு கல்வி. உங்கள் சொந்த புத்திக்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் கற்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாகத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் முன்னைய கல்பத்தில் எந்த அளவிற்கு கல்வியை கிரகித்தீர்களோ அதையே இப்பொழுதும் கிரகிப்பீர்கள். கல்வியானது ஒருபொழுதும் மறைக்கப்பட்டிருக்க முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்கள் என்பதற்கு ஏற்ப உங்களுடைய அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பரீட்சைகள் இருக்கும். நீங்கள் ஒரு பரீட்சையை எடுக்காமல் உங்களை தரமாற்றம் செய்ய முடியாது. இறுதியில் அனைத்து விஷயங்களும் வெளிப்படுத்தப்படும். எவ்வாறாயினும் இப்பொழுதும் நீங்கள் என்ன அந்தஸ்துக்கு தகுதி வாய்ந்தவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அனைவர் மத்தியிலும் இருக்கும் பொழுதும் சங்கடத்தினால் நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்தினாலும் உங்களால் அப்படி ஆகுவது சாத்தியம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை உங்கள் இதயத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துகின்றீர்கள். அப்படி இருந்தும் உங்கள் கரங்களை உயர்த்துவது என்றால் அறியாமை என்பதே அதன் அர்த்தமாகும். அதிக அளவு அறியாமை உள்ளது.
இந்த லௌகீக மாணவர்களுக்கு அதிக விவேகம் உள்ளது என தந்தை நேரடியாகவே புரிந்து கொள்கின்றார். தாங்கள் ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இல்லாதுவிட்டால் தாங்கள் சித்தியடைய மாட்டோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த லௌகீக மாணவர்கள் உங்களை விடவும் மேலானவர்கள். ஏனெனில் தங்கள் ஆசிரியர் தங்களுக்கு கற்பிக்கின்ற பாடத்தில் தாங்கள் எவ்வளவு புள்ளிகளை பெறுவார்கள் என்பதையாவது குறைந்தபட்சம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் திறமை சித்தி அடைவோம் என அவர்கள் கூற மாட்டார்கள். இங்கே உள்ளவர்களுக்கு அந்த அளவு விவேகம் கூட இருப்பதில்லை என்பதை இது காட்டுகிறது. அவர்களுக்கு பெருமளவு ஷரீர உணர்வு உள்ளது. நீங்கள் இங்கு லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்கு வந்திருப்பதனால் உங்கள் செயற்பாடு மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், விநாச நேரத்தில் சிலர் அன்பற்ற புத்தியை கொண்டுள்ளார்கள். அவர்கள் தந்தைக்கான மிக சரியான அன்பை கொண்டிராது விட்டால் அவர்களின் நிலைமை என்னவாகும்? அவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாமல் போய்விடும். விநாச நேரத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டிருப்பவர்கள் என்பதன் அர்த்தத்தை தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய உங்களாலேயே அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது விட்டால் மற்றவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? தாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என நம்புகின்ற குழந்தைகள் அதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. தந்தையை நினைவு செய்வது மறைமுகமான ஒன்றாகும். கல்வி மறைமுகமானது அல்ல. அனைவரும் கல்வியில் வரிசை கிரமமானவர்களே. அனைவரும் ஒரே அளவிற்கு கற்க மாட்டார்கள். அவர்கள் இன்னமும் சிறு குழந்தைகளே என தந்தை உணர்ந்து கொள்வார். அவர்கள் 3 முதல் 4 மாதங்கள் வரை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதில்லை. ஒருவர் பாபாவை நினைவு செய்கின்றாரா இல்லையா என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது? அவர்களிடமிருந்து பாபா ஒரு கடிதத்தை பெறும் பொழுதும் தாங்கள் செய்கின்ற ஆன்மீக சேவையின் சேவை செய்தியை அவர்கள் எழுதும் பொழுதும் மாத்திரமே அது புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் ஏதேனும் அத்தாட்சியை கொடுப்பது அவசியம். நினைவில் நிலைத்திருக்காதவர்களும் சேவையின் எந்த அத்தாட்சியையும் கொடுக்காதவர்களும் ஷரீர உணர்வு உடையவர்கள். சிலர் தங்கள் செய்தியை எழுதுகிறார்கள். பாபா இன்னென்னார் வந்தார், நான் அவருக்கு இதை விளங்கப்படுத்தினேன். ஆகவே குழந்தை இன்னமும் உயிருடன் இருக்கின்றார் எனவும் சிறந்த சேவை செய்தியை கொடுக்கின்றார் எனவும் தந்தை புரிந்து கொள்கிறார். சிலர் 3 முதல் 4 மாதங்கள் வரை ஒரு கடிதத்தை கூட எழுதுவதில்லை. பாபா எந்த செய்தியையும் பெறாத பொழுது குழந்தை இறந்து விட்டார் அல்லது நோய்வாய்ப்பட்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்கின்றார். நோயுற்று இருப்பவர்களால் எழுத முடியாமல் இருக்கும். தங்கள் ஆரோக்கியம் நன்றாக இல்லாததால் தாங்கள் முன்னர் எழுதவில்லை எனவும் சிலர் எழுதுகிறார்கள். சிலர் முற்றிலுமாக எந்த செய்தியையும் கொடுப்பதில்லை. அவர்கள் நோய்வாய்ப்படுவது இல்லை. அவர்கள் ஷரீர உணர்வுடன் இருக்கிறார்கள். அப்பொழுது தந்தை யாரை நினைவு செய்வார்? நினைவு நினைவை கொண்டு வருகிறது. எவ்வாறாயினும் ஷரீர உணர்வு உள்ளது. தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். நான் சர்வ வியாபி என நீங்கள் கூறி 8.4 மில்லியன் உயிரினங்களை விடவும் அதிக எண்ணிக்கையான உயிரினங்களில் என்னை இட்டுள்ளீர்கள். மனிதர்கள் கல்புத்தியை உடையவர்கள் என கூறப்பட்டுள்ளார்கள். கடவுளை குறித்து அவர்கள் கூறுகிறார்கள், கூழாங்கற்கள் கற்கள் அனைத்திலும் அவர் இருக்கின்றார். ஆகவே இது ஓர் எல்லையற்ற அவமதிப்பு இல்லையா? ஆகவே தந்தை கூறுகின்றார், அவர்கள் என்னை அதிக அளவு அவதூறு செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பாடுகிறார்கள், நீங்கள் வரும்பொழுது நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன். நான் உங்களை என்னுடைய வாரிசாக்குவேன். நான் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருக்கின்றேன் என கூறி நீங்கள் என்னை உங்கள் வாரிசாக்குகின்றீர்கள். நீங்கள் என்னை அதிக அளவு அவதூறு செய்கின்றீர்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அதர்மம் தலை தூக்கும் பொழுது நான் வருகின்றேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தந்தையை தெரியும். ஆகவே நீங்கள் அவரை அதிக அளவு புகழ்கின்றீர்கள். அவரை புகழ்வதை விடுங்கள். அவருடைய நினைவுக்கான 2 வார்த்தைகளை கூட சிலர் எழுதுவதில்லை. அவர்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றார்கள்.
நீங்கள் தந்தையை கண்டு கொண்டீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எங்களுடைய தந்தையை எங்களுக்கு கற்பிக்கின்றார். இவையே கடவுளின் வாசகங்கள். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து எவ்வாறு உங்களால் உலக ராஜ்யத்தை பெற முடியும் என்பதையும் கற்பிக்கின்றேன். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு எவ்வாறு உலக ராஜ்யத்தை பெறுவது என கற்பிக்கின்றார் என்னும் போதை உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு முடிவற்ற சந்தோஷம் இருந்திருக்கும். அவர்கள் கீதையை கற்றாலும் ஒரு சாதாரண புத்தகத்தை போன்றே அதை கற்கிறார்கள். கீதையை கற்பவர்களுக்கோ அல்லது உரைப்பவர்களுக்கோ இந்த அளவு சந்தோஷம் இருப்பதில்லை. அவர்கள் கீதையை வாசித்து முடிக்கும் பொழுது தங்கள் வியாபாரத்தில் மும்முரமாகி விடுகிறார்கள். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. கடவுள் தங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது வேறு எவருடைய புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. ஆகவே ஒருவர் வரும்பொழுது அனைத்திற்கும் முதலில் இரு தந்தையரை பற்றிய அறிமுகத்தை அவருக்கு விளங்கப்படுத்துங்கள். அவரிடம் கூறுங்கள், பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாக உள்ளது. தாங்கள் கலியுகத்திலும் சத்யுகத்திலும் இருப்பதாக எவராலும் கூற முடியாது. ஒருவர் துன்பத்தை அனுபவம் செய்யும் பொழுது அவர் நரகத்தில் இருக்கின்றார். ஒருவர் சந்தோஷத்தை அனுபவம் செய்யும் பொழுது அவர் சொர்க்கத்தில் இருக்கின்றார். தங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருப்பதாகவும் சந்தோஷமற்ற மக்கள் நரகத்தில் இருப்பதாகவும் பலர் கூறுகிறார்கள். அவர்களின் மாளிகைகள், கட்டடங்கள் போன்றவை அவர்களிடம் இருக்கின்றன. அவர்கள் பெருமளவிற்கு வெளிப்புற சந்தோஷத்தை பார்க்கிறார்கள். சத்யுகத்து சந்தோஷத்தை இங்கு அனுபவம் செய்ய முடியாது என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவை இரண்டும் ஒன்றல்ல. ஆகவே சத்யுகத்தை கலியுகம் எனவும் கலியுகத்தை சத்யுகம் எனவும் அழைக்க முடியும் என்பதல்ல. அதை நம்புபவர்கள் அறியாமையில் உள்ளார்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே அனைத்திற்கும் முதலில் அவர்களுக்கு தந்தையை பற்றிய கோட்பாட்டை கூறுங்கள். தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். வேறு எவருக்கும் அவரை தெரியாது. கடவுள் சர்வ வியாபி என அவர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாவின் ரூபமும் பரமாத்மாவின் ரூபமும் ஒன்றே என நீங்கள் இப்பொழுது படங்களில் காண்பிக்கின்றீர்கள். அவரும் ஓர் ஆத்மாவே, ஆனால் அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். தந்தை இங்கே அமர்ந்திருந்து தான் எவ்வாறு வருகின்றார் என விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் அங்கு பரந்தாமத்தில் வசிக்கிறார்கள். வெளியிலுள்ள மக்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பாஷையும் மிகவும் இலகுவானது. கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை பேசவில்லை. அவரால் அனைவருக்கும் கூற முடியாது, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். சரீரதாரிகளை நினைவு செய்வதனால் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. கூறப்பட்டுள்ளது, கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகின்றார். சரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எவ்வாறாயினும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஷரீர உறவினர்கள் இருக்கிறார்கள். அத்துடன் அவர் ஒரு சிறு குழந்தையே. இது அத்தகையதோர் பெரும் தவறு. ஒரே ஒரு தவற்றின் காரணமாக பெருமளவு வேறுபாடு உள்ளது. கடவுள் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்பவர் என நீங்கள் கூறுபவர் சீரழிவையும் அடைகின்றாரா? கடவுளால் எப்பொழுதாவது சீரழிவை அடைபவராக ஆக முடியுமா? இந்த விஷயங்கள் அனைத்தும் சிந்திக்கப்பட வேண்டும். இது நேரத்தை வீணாக்குவதற்கான ஒரு விஷயம் அல்ல. தங்களுக்கு நேரமில்லை என மக்கள் கூறுகிறார்கள். வந்து பாடநெறியை கற்குமாறு நீங்கள் அவர்களுக்கு கூறும் பொழுது அவர்கள் தங்களுக்கு நேரமில்லை என கூறுகிறார்கள். அவர்கள் 2 நாட்களுக்கு வருவார்கள், 4 நாட்களுக்கு வரமாட்டார்கள். அவர்கள் கற்காது விட்டால் அவர்களால் எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும்? மாயையின் விசை அதிக அளவிற்கு உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் திரும்ப திரும்ப அதே போன்று கடந்து செல்கிறது. அவை தொடர்ந்தும் எண்ணற்ற தடவைகள் திரும்ப திரும்ப நடைபெறும்.
நீங்கள் இப்பொழுது தந்தை கூறுவதை கேட்கின்றீர்கள். பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் பாபா வருவதில்லை. பிறப்பு மறுபிறப்பு சக்கரம் முழுவதிலும் வருபவரையும் அதில் வராதவரையும் உங்களால் ஒப்பீடு செய்ய முடியும். ஒரே ஒரு தந்தையே பிறவி எடுப்பதும் இல்லை அல்லது மரணிப்பதும் இல்லை. மற்ற அனைவரும் இச்சக்கரத்தினுள் இருக்கிறார்கள். இதனாலேயே பிரம்மா விஷ்ணு இருவரின் படங்களையும் பிறப்பு இறப்பு எடுப்பதாக நீங்கள் காட்டுகின்றீர்கள். அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் பாகங்களை நடிக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணு ஆகின்றார், விஷ்ணு பிரம்மா ஆகின்றார். இது முடிவடையாது. அனைவரும் வந்து இப்படங்களை பார்த்து புரிந்து கொள்வார்கள். இது இலகுவில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதொன்று. நீங்கள் பிராமணர்கள், பின்னர் நீங்கள் தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைஷ்யர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகுவீர்கள் என்பதும், தந்தை வரும்பொழுது பின்னர் நீங்கள் பிராமணர்கள் ஆகுவீர்கள் என்பதும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். இதை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகுவீர்கள். நினைவில் நிலைத்திருக்க இயலாத பலர் உள்ளார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகின்றீர்கள். தேவர்கள் இவ்வாறு ஆகுவதில்லை. நீங்கள் எவ்வாறு சக்கரத்தை சுற்றி செல்கின்றீர்கள் என்னும் இந்த ஞானத்தை இப்பொழுது பெறுவதனால் தேவர்கள் ஆகின்றீர்கள். உண்மையில் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என அழைக்கப்பட தகுதியானவர்களான மனிதர்கள் எவரும் இருப்பதில்லை. பாரத மக்களின் சம்பிரதாயங்கள் வேறுபட்டவையாக இருப்பதை போன்றே மரண பூமியாகிய மனித உலகமும் முழுமையாகவே வேறுபட்டது. அனைவருடைய சம்பிரதாயங்களும் வேறுபட்டவை. தேவர்களின் சம்பிரதாயங்களும் வேறுபட்டவை. மரண பூமியின் மக்களின் சம்பிரதாயங்கள் வேறுபட்டவை. பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு இருப்பதாலேயே தாங்கள் தூய்மையற்றவர்கள் என அனைவரும் கூறுகிறார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ கடவுளே, தூய்மையற்ற உலகவாசியாகிய எங்களை அனைவரையும் தூய்மையாக்குங்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் தூய உலகம் இருந்தது என்பதும் அது சத்திய யுகம் என அழைக்கப்பட்டது என்பதும் உங்களின் புத்தியில் உள்ளன. திரேதா யுகத்தை அவ்வாறு அழைப்பதில்லை. முதல் வகுப்பும் பின்னர் 2ஆம் வகுப்பும் உள்ளன என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஆகவே வருகின்ற எவரும் அதை கேட்பதில் வியப்படையுமாறு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். சிலர் பெருமளவிற்கு வியப்படைகிறார்கள். ஆனால் தாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு முயற்சி செய்ய நேரம் இருப்பதில்லை. காம விகாரமே மனிதர்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகிறது. அதை வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலகை வெல்பவர்கள் ஆகுவீர்கள். தந்தையும் உங்களுக்கு கூறியுள்ளார், காம விகாரத்தை வெற்றி கொள்வதனால் உலகை வெல்பவர்கள் ஆகுங்கள். மனிதர்கள் கூறுகிறார்கள், மனதை வெல்வதனால் உலகை வெல்பவர்கள் ஆகுங்கள். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு சரீரம் இல்லாத பொழுது மாத்திரமே உங்கள் மனதால் அமைதி நிறைந்ததாக இருக்க முடியும். இல்லாது விட்டால் மனதால் ஒரு பொழுதும் அமைதி நிறைந்ததாக இருக்க முடியாது. நீங்கள் செயல்களை செய்வதற்கு ஒரு சரீரத்தை பெறுகின்றீர்கள். ஆகவே எவ்வாறு உங்களால் இங்கு உங்கள் கர்மாதி ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும்? கர்மாதீத் ஸ்திதியானது ஒரு பிரேதமாக இருப்பதை போன்றது என கூறப்பட்டுள்ளது. மரணித்து வாழ்வதும் உங்கள் சரீரத்திலிருந்து பற்றற்று இருப்பதும் ஆகும். உங்களுக்கு சரீரத்திலிருந்து பற்றற்றவர் ஆகுவதற்கான கல்வியே கற்பிக்கப்படுகிறது. ஓர் ஆத்மா ஒரு சரீரத்திலிருந்து வேறுபட்டவர். ஓர் ஆத்மா பரந்தாமத்து வாசி. ஒரு சரீரத்தில் ஒரு ஆத்மா பிரவேசிக்கும் பொழுதே அவர் ஒரு மனிதர் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் செயல்களை செய்வதற்கு ஒரு சரீரத்தை பெறுகின்றீர்கள். ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது செயல்களை செய்வதற்கு மற்றொரு சரீரத்தை பெற வேண்டும். நீங்கள் செயல்களை செய்ய தேவையில்லாத பொழுது மாத்திரமே உங்களால் அமைதி நிறைந்தவராக இருக்க முடியும். அஷரீரி உலகில் செயல்கள் கிடையாது.
இங்கேயே உலக சக்கரம் சுழல்கிறது. நீங்கள் தந்தையையும் உலக சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஞானம் என அழைக்கப்படுகிறது. உங்களுடைய கண்கள் தூய்மையற்றவையாகவும் குற்றம் உடையவையாகவும் இருக்கும் வரை உங்களால் தூய்மையான எதையும் பார்க்க இயலாதிருக்கும். இதனாலேயே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் என்னும் மூன்றாவது கண் தேவை. நீங்கள் உங்களுடைய கர்மாத்தி ஸ்திதியை அடையும் பொழுது மாத்திரமே, அதாவது நீங்கள் தேவர்கள் ஆகும் பொழுது மாத்திரமே உங்கள் கண்கள் மூலம் தேவர்களை பார்ப்பீர்கள். எவ்வாறாயினும் இந்த ஷரீரங்களில் இருக்கும் பொழுது உங்களால் உங்கள் கண்கள் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க இயலாது. நீங்கள் ஒரு காட்சியை காண்பதால் மட்டுமே எதையும் அடைய முடியும். நீங்கள் தற்காலிகமான சந்தோஷத்தை மாத்திரமே அனுபவம் செய்வதுடன் அதன் மூலம் உங்கள் விருப்பமும், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரை பார்ப்பதற்கான விருப்பமும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. நாடகத்தில் காட்சிகள் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் பேறு எதுவும் இல்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய முக்கிய சாரம் 1. நான் ஓர் ஆத்மா, எனது ஷரீரத்திலிருந்து வேறுபட்டவர். உங்கள் ஷரீரத்தில் வாழும் பொழுதே மரணித்து வாழ்கின்ற ஒரு பிரேதமாக இருப்பதை பயிற்சி செய்வதனால் உங்கள் ஸ்திதியை கர்மாதீதம் ஆக்குங்கள். 2. சேவையின் அத்தாட்சியை கொடுங்கள். ஷரீர உணர்வை துறந்து உங்கள் செய்தியை நேர்மையாக கொடுங்கள். திறமை சித்தி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் அமைதி கடலாக இருந்து அமைதி சுரூபமான உங்கள் அமைதியின் அதிர்வலைகளை பரப்புவீர்களாக. தற்சமயத்தில் உலகில் உள்ள பெரும்பான்மை ஆத்மாக்களின் மகத்தான தேவை என்னவென்றால் உண்மையான அமைதியே ஆகும். உலகில் ஏன் அமைதியின்மை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. அது தொடர்ந்தும் அதிகரிக்கும். நீங்களே அமைதி அற்றவராக இருப்பதும் பிறரின் அமைதியற்ற சூழலும் உங்களை ஓர் அமைதியான ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அமைதியின்மைக்குரிய பதற்றத்தின் அனுபவம் அதிகரிக்கும். அத்தகையதோர் நேரத்தில் மாஸ்டர் அமைதி கடலான குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின்மைக்குரிய எண்ணங்களை அமிழ்த்திவிட்டு குறிப்பாக அமைதிக்கான அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். ஸ்லோகம். தந்தையின் தெய்வீக குணங்கள் அனைத்தையும் அனுபவம் செய்வதற்கு சதா ஞான சூரியனின் முன்னால் இருங்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் நேரம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் சக்தியை சேமிப்பதற்கு, புள்ளி வடிவாக இருக்கின்ற உங்கள் ஸ்திதியை அதிகரிப்பதற்கும் ஒரு திட்டத்தை தீட்டுங்கள். எவ்வளவு அதிக காலத்திற்கு ஒரு புள்ளியாக இருக்கின்ற ஸ்திதியில் இருக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் தீய ஆவி அல்லது தீய சமஸ்காரங்கள் எதனாலும் தாக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். அத்துடன் உங்கள் சக்தி ரூபமும் அவற்றை விடுவிக்கும். ஓம் சாந்தி.